தமிழே, கனியே, சுவையே, உணர்வே, பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த எம்மொழியாம் நம்மொழியாம் செம்மொழியான தமிழ்மொழியை வணங்கி மகிழ்வது உங்கள் கீதப்பிரியா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ, கற்றுனை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சிலும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஆதிமூல கணபதியும் ஆதியும் அந்தமும் இல்லா பரஞ்சோதியையும் வணங்கி இச்சதங்கை அணி விழாவிற்குள் இணைவோம். இது ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா பெருமையுடன் வழங்கும் நாட்டிய கலைமணி குரு திரு எஸ் முரளி அவர்களின் மாணவிகளான செல்வி ரக்ஷனா ராஜ்குமார், செல்வி ரியா ராஜ்குமார், செல்வி வி துவாரகா, செல்வி ஏ ஜெனிதா ஆகியோரின் சதங்கை அணி விழா. கொங்கு நாடாம் கோவை மா நகரினிலே மாலை தென்றலிலே மகிழ்ச்சியுறும் வேளையிலே குதூகலமான இவ்வரங்கிலே மனிதநேயம் மிக்க நீங்கள் வீற்றிருக்க உங்கள் அத்துணை பேரையும் இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பொங்கு தமிழெடுத்து புன்னகையால் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாணவியரின் நடனங்கள் பல, அதை நீங்கள் அனைவரும் கண்டு மகிழ அரங்கம் மதிர கரவொலிய அனைவரும் பரவசத்தில் எழ ஸ்ரீ சரஸ்வதி கலாலயாவின் சதங்கை அணி விழாவிற்கு பெற்றோர்கள் சார்பாகவும் நாட்டிய கலைமணி குரு திரு எஸ் முரளி அவர்களின் சார்பாகவும் நாட்டிய பள்ளியின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். இவ்விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் தலைமை விருந்தினர் ஸ்ரீமதி அலமேலு அசோக், பிஎஸ்சி MFA இன் பரதநாட்டியம், நிறுவனர் கல்பவிருக்ஷ் கேந்திர நாட்டிய பள்ளி, ராம்நகர், கோவை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். We are overwhelmed by your gracious presence. May your everlasting support to this fraternity continue. Wishing you most and more. இவ்விழாவின் பக்கவாதிய கலைஞர்களின் அறிமுகம். நாட்டியத்திற்கு இலக்கணம் நட்டுவாங்கம். நட்டுவாங்கத்தில் பெருமை சேர்க்க இருப்பவர் எங்களுடைய குரு திரு எஸ் முரளி அவர்கள். கண்ணனின் சுவை கொண்ட குரலுக்கு சொந்தக்காரர் கண்ணனின் மனம் கொண்ட வாய்ப்பாட்டு கலைஞர் திரு அனிஷ் மேனன் அவர்கள். இந்த அரங்கத்தில் மிருதங்க இசையை விருந்தாக்க இருப்பவர் கோவை திரு எஸ் சபரீஷ் அவர்கள். வயலிலே உழுதால் வயிறு நிரம்பும், வயலிலே உழுதால் வயிறு நிரம்பும் திரு கைலாசநாதன் அவர்கள் வயலினை தொழுதால் இந்த அவை சிறக்கும். பெயரிலோ வீரம், இவரின் இசையிலோ குயிலின் சாரம் இன்றைய புல்லாங்குழல் கலைஞர் திரு திருச்சி சுப்பிரமணியன் சிவா அவர்கள். உங்களுடைய உறுதுணையான உற்ற துணையை பெற பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய், மகள் தந்தை காற்று உதவி இவள் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். ஆம், தற்பொழுது பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்தும் நேரம். சகோதரிகள் ரியா ராஜ்குமார் மற்றும் ரக்ஷனா ராஜ்குமாரின் பெற்றோர் திரு டாக்டர் KS ராஜ்குமார், திருமதி டாக்டர் எஸ் ரம்யா அவர்களுக்கு நாட்டிய கலைமணி குரு திரு எஸ் முரளி அவர்களுடன் அவரது துணைவியார் திருமதி தனலட்சுமி முரளி அவர்கள் மரியாதை செய்வார்கள்.
தெய்வ திரு கே சீனிவாசகம், திருமதி எஸ் அமிர்தவல்லி, தெய்வ திரு எஸ் சீனிவாசன், தெய்வ திருமதி ஜி சந்திரா அவர்களின் பேத்தியும், திரு கே எஸ் ராஜ்குமார், திருமதி எஸ் ரம்யா அவர்களின் புதல்விகளுமான செல்வி ரியா ராஜ்குமார், செல்வி ரக்ஷனா ராஜ்குமார் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. செல்வி ரியா ராஜ்குமார் அவர்கள் சிங்காநல்லூர் ஸ்ரீ சரஸ்வதி வித்யா மந்திர் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். நாட்டிய கலைமணி குரு திரு எஸ் முரளி அவர்களிடம் கடந்த 6 ஆண்டுகளாக பரதநாட்டியம் பயின்று வருகிறார். கலை ஆர்வம் கொண்ட இவர் நாட்டிய கலையில் மிகுந்த ஈடுபாட்டுடன் பயின்று வருகிறார். நாட்டிய பள்ளியின் ஆண்டு விழாவிலும் தன் பள்ளியின் நாட்டிய கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றுள்ளார். இவர் படிப்பு மற்றும் விளையாட்டு இரண்டிலும் ஆர்வம் கொண்டவர். அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர். எதிர்காலத்தில் மருத்துவராகி அனைவருக்கும் சேவை செய்வதையே தன் லட்சியமாக கொண்டுள்ளார். செல்வி ரக்ஷனா ராஜ்குமார் அவர்கள் சிங்காநல்லூர் ஸ்ரீ சரஸ்வதி வித்யா மந்திர் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். எங்களுடைய குருவிடம் கடந்த 4 ஆண்டுகளாக பரதநாட்டியம் பயின்று வருகிறார். இவர் நாட்டியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். நமது நாட்டிய பள்ளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றுள்ளார். ஓவிய கலையிலும் பாட்டிசைப்பதிலும் மிகவும் ஆர்வம் கொண்டவர். பணிவும் மரியாதையும் கொண்டவர். எதிர்காலத்தில் சிறந்த மருத்துவராகி ஏழை எளியோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதை தனது லட்சியமாக கொண்டுள்ளார். அன்பு சகோதரிகள், மருத்துவத்துறையில் மேலும் பல மைல்கல்களை எட்ட, தாய் தந்தையரின் புகழை விஞ்சி நிற்க, ஈடில்லா பரதக்கலை உடன் இருக்க, பார் போற்றட்டும் உங்கள் புகழை. அடுத்ததாக ஏ ஜெனிதாவின் பெற்றோர் திரு ஜே ஆனந்தன், திருமதி ஏ நித்யா அவர்களுக்கு குரு மற்றும் அவரது துணைவியார் மரியாதை செய்வார்கள். தெய்வ திரு ஏ ஜெயச்சந்திரன், திருமதி ஜே காயத்ரி, தெய்வ திரு எஸ் சகரியா, திருமதி சண்முக வடிவு அவர்களின் பேத்தியும், திரு ஜே ஆனந்தன், திருமதி ஏ நித்யா அவர்களின் புதல்வியும், சித்தப்பா சித்தி திரு ஜே ராஜன், மகேஸ்வரி அவர்களின் அன்பு மகளுமான செல்வி ஏ ஜெனிதா அவர்கள் ஈச்சனாரியில் உள்ள ஆரிசன் அகாடமியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். எங்களுடைய குருவிடம் கடந்த 5 ஆண்டுகளாக பரதநாட்டியம் பயின்று வருகிறார். இவர் தமது நாட்டிய பள்ளியில் நடைபெற்ற நாட்டிய கலை விழாவிலும் போத்தனூர் மற்றும் சுந்தராபுரம் ஆலய நாட்டிய நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றுள்ளார். இவர் அனைவரிடமும் அன்பு காட்டுவதிலும் மரியாதை செலுத்துவதிலும் சிறந்தவர். படிப்பு விளையாட்டு இரண்டிலும் ஆர்வம் கொண்டவர். இனிமையாக பழகும் இயல்புடையவர். எதிர்காலத்தில் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் சேர்ந்து அதிகாரி ஆவதையே தனது லட்சியமாக கொண்டுள்ளார். அதிகார பந்தத்துடன் இந்நாட்டில் நீங்கள் உலாவர, அன்பும் மரியாதையும் மிகப்பெரிய பொறுப்பும் பெற்று எண்ணிலடங்கா ஆசிகளை உரித்தாக்கி வாழ்வில் மென்மேலும் வளர நாட்டிய பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறோம். செல்வி வி துவாரகாவின் பெற்றோர் திரு பி விக்னேஷ்குமார், திருமதி என் அனிதா அவர்களுக்கு குரு மற்றும் அவரது துணைவியார் மரியாதை செலுத்துவார்கள். திரு கே பாலகிருஷ்ணன், திருமதி பி சரசால், திரு கே வி நாகராஜ், திருமதி ஏ விஜயலட்சுமி அவர்களின் பேத்தியும், திரு பி விக்னேஷ்குமார், திருமதி என் அனிதா அவர்களின் புதல்வியும், செல்வன் வி செல்வகணேஷ் அவர்களின் சகோதரியுமான செல்வி வி துவாரகா அவர்கள் ஈச்சனாரி ஆரிசன் அகாடமியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். எங்களுடைய குரு அவர்களிடம் கடந்த 4.5 ஆண்டுகளாக பரதநாட்டியம் பயின்று வருகிறார். இவர் தமது நாட்டிய பள்ளியில் நடைபெற்ற கலை விழாக்களிலும் ஆலய நாட்டிய நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றுள்ளார். படிப்பு நாட்டியம் இரண்டிலும் ஆர்வம் கொண்ட இவர் தனித்துவமான நலபாகத்திலும் ஈடுபாடு உடையவர். தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட இவர் தனது குருவான திரு எஸ் முரளி அவர்களின் ஆசியுடன் நடனத்தை சிறப்புற கற்று அடுத்து வரும் தலைமுறைக்கு கலையை கொண்டு செல்வும் ஆர்வமுடையவராக உள்ளார். எதிர்காலத்தில் மருத்துவர் ஆவதையே தனது லட்சியமாக கொண்டுள்ளார். மருத்துவத்துறையில் கால் பதித்து
பரதக்கலையில் தடம் பதித்து தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் உள்நிறுத்தி நீங்கள் செல்லும் வழியெல்லாம் உங்களுக்கு மாலைகள் விழட்டும். பெற்ற கரங்களுக்கும் வழங்கிய கரங்களுக்கும் நன்றி. அனைவரும் கைபேசியை அணைத்துவிட்டு அலைபேசும் எம் மாணவியரின் நடனத்தை ரசித்து அக்கம் பக்கம் பேசுவதை தவிர்த்து அமைதி காத்து இவ்விழாவினை சிறப்பிக்க வேண்டுகிறோம். கணபதி ஸ்துதியுடன் இவ்விழா இனிதே தொடங்குகிறது. ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா பரதநாட்டிய பள்ளியின் சதங்கை அணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற பெற்றோர்கள், தாய்மார்கள், எங்கள் பெற்றோர்கள், உறவினர்கள், எங்கள் விழா நாயகிகளின் குழந்தைகளின் தோழிகள், தோழர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக ஒரு நல்ல கலை ரசிகராக, பண்பாளராக, கலை வித்தகியாக, நடனமணியாக, நட்டுவாங்க மணியாக, பன்முகமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரி அலமு அசோக் அவர்கள் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த நிகழ்வினை சிறப்பிக்க உள்ளார். அது சமயம் இந்த விழா சிறப்புற வேண்டுமென்றால் குருவருளும் திருவருளும் இன்றி நடப்பது என்பது சாத்தியம் அன்று. அப்படியாக எனது நடன குரு ஆடல் கலைமணி திருமதி அமுதா தண்டபாணி அவர்களின் பாதங்களை அடிவொற்றி இந்த நிகழ்ச்சி இனிதாக துவங்க இருக்கிறது. அதுகாரும் பல என்னை சார்ந்தவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய தினத்திலே சுற்றிலும் சுற்றிலும் மருத்துவர்களாகவே வீற்றிருக்கின்றார்கள். வலப்பக்கம் மருத்துவர், இடப்பக்கம் மருத்துவ குடும்பம், பின்புறம் மருத்துவம், அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய என் மாணவி மருத்துவர், இப்படியாக மருத்துவர்களாக நிரம்பி வழிகின்றது. எனது அருமை சகோதரி டாக்டர் ரமிளா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார். அவரும் அப்படித்தான். அமைதியின் சிறப்பிடம், அறிவின் ஊற்று, ஓவியக்கலையின் நிபுணர், பல கலைகளுக்கு சொந்தக்காரர், அடக்கத்திற்கு மேலானவர், அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எனது சகோதரி வந்திருக்கின்றார். எங்கள் நாட்டிய பள்ளியின் மாணவிகளின் சார்பாக எல்லாம் கேட்டுக்கொண்டு இன்றைய தினத்திலே எனக்கு பக்க கலைஞராக வீற்றிருக்கின்ற அனீஷ் ஆகட்டும், என் குழந்தை சபரீஷ் ஆகட்டும், கைலாஷ் ஆகட்டும், சிவா, அந்த பெயரிலே நாங்கள் சுப்பிரமணிய சிவா என்று சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு அப்படியே பழமையான அந்த சுதந்திர போராட்டத்திற்கே போய்விடுகின்றோம். அப்படியாக ஒரு பெயரை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வேங்குழல் வேந்தன் இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கின்றார். அஃப்கோர்ஸ் எப்போவுமே நம்ம சார் ஐயப்பன் சார் இந்த நிலப்படமும் ஒளிப்பதிவும் என்றென்றும் காலம் காலமும் நின்று ஒரு காட்சி பொருளாக இருந்து கொண்டு இருக்கும் நமது ஐயப்பன் சார் அவர்களுக்கும் இன்றைய தினத்திலே ஒரு சிறப்பான ஒரு இந்த குரலெல்லாம் வெளியே வந்து இந்த குரலெல்லாம் இனிமையாகிறது என்றால், இந்த நாதமெல்லாம் தெய்வீகமாகிறது என்றால், இந்த இசையெல்லாம் இறைவன் ரசிக்கிறான் என்றால், இந்த இறைவன் ரசித்ததையெல்லாம் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ரசிக்கிறீர்கள் என்றால் இதற்கு முழு பொறுப்பு அபுவைத்தான் சார். இப்படி ஒரு இந்த சவுண்ட் சிஸ்டம் என்று சொல்வார்களே, அக்கோஸ்டிக்ஸ், மருத்துவர்களை வைத்துக்கொண்டு நாம் இதெல்லாம் பேசக்கூடாது. அவர்களுக்கெல்லாம் இந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் சொல்லப்போனால் இந்த அதெல்லாம் கைதேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம். இந்த அக்கோஸ்டிக்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் அந்த ஒளியை பரவ விடாமல் ஓரிடத்தில் ஒருங்க வைத்து ஒருங்கிணைத்து செய்கின்ற அந்த வேலையை செய்கின்றார். அதேபோல் நமது மகேஷ் அவர்கள் இந்த குழந்தைகளை எல்லாம் தெய்வீகமாக ஒரு சிலைகளாக வடித்திருக்கின்றார். அவருக்கும் அவரது மனைவிக்கும் எனது ஆரம்பத்திலேயே ஒரு நன்றியை சொல்ல வேண்டும் என்று நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி எனது குருவின் திருவருளால்
ஆடல் கலைமணி அமுதாந்தண்டபாணி அவர்களின் திருவருளால் இனிதாக நிறைவுறும் முதல் நிகழ்வாக கணபதி வந்தனம். गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. श्रीशङ्कर गुरुवरं चिन्तयामि भवहरं. श्रीशङ्कर गुरुवरं चिन्तयामि भवहरं. श्रीशङ्कर गुरुवरं चिन्तयामि भवहरं. श्रीशङ्कर गुरुवरं चिन्तयामि भवहरं. श्रीशङ्कर गुरुवरं सा शङ्करतिपतिपाल सा शङ्करतिपतिपाल सा शङ्करतिपतिपाल सा शङ्करतिपतिपाल जालदूलकालानल जालदूलकालानल. श्री शङ्कर गुरुवरं चिन्तयामि भवहरं. श्री शङ्कर गुरुवरं अज्ञानतिमिरतरणिं 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 अङ्गीकृतश्रुतिसरणिं अज्ञानतिमिरतरणिं अङ्गीकृतश्रुतिसरणिं सुज्ञान सुखकरणिं सुज्ञान सुखकरणिं सुज्ञान सुखकरणिं सूक्ष्म प्राणवाराणिं सुज्ञान सुखकरणिं सूक्ष्म प्राणवाराणिं. श्री शङ्कर गुरु